தஞ்சை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இலுப்பக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் மேகலா. இவரது மகன் ராஜேஷ்குமார் சிங்கப்பூரில் வேலைக்கு சென்றவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இதனால் சோகத்தில் இருந்த மேகலாவை அவரது தங்கை காஞ்சனா கல்லல் விநாயக நகரில் தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். இந்நிலையில் காஞ்சனா வீட்டு கிணற்றில் குதித்து மேகலா தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரது உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்வுக்கு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சத்துணவு திட்டம் சார்பில் சிறுதானிய விழிப்புணர்வு திருவிழா நடைபெற்றது. இதில் சிறுதானியங்களை கொண்டு சிகப்பு சோள உருண்டை, கோதுமை பிஸ்கெட், கேழ்வரகு பிஸ்கெட், கருப்பட்டி அல்வா, ராகி வறுக்கி, இனிப்பு முறுக்கு, சாமை முறுக்கு, பனிவரகு முறுக்கு, ஆளி விதை உருண்டை உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் சிறுதானியங்களால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் சிறுதானியத்தின் அவசியம் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உருவங்களும் உணவுகளை கொண்டு வரைந்திருந்தனர். இந்த சிறுதானிய கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்து சென்றனர். இந்த வருஷம் சிறுதானிய விழிப்புணர்வு வருடமா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் மில்லட் டேவா, மில்லட் இயர். அதனால நாங்க இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் சிறுதானிய விழிப்புணர்வுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்தி இருக்கிறோம். இது முழுக்க முழுக்க சத்துணவு பணியாளர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா 100 வகையான சிறுதானியங்களை கொண்டு சமைக்கப்பட்ட உணவுகளை நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதோட இன்கிரீடியன்ஸையும் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா மிட் டே மீலோட லோகோவையும் நாங்கள் சிறுதானியத்திலே பண்ணியிருக்கிறோம். அதே சமயம் மில்லட் இயரோட அந்த சிறுதானியத்திலே அதோட லோகோவையும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நூன்மில் பிள்ளைகள் அவங்க எந்த அளவுக்கு முட்டை சத்துணவு சாப்பிடணுன்றதுக்காக அங்கே நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க சத்துணவு பணியாளர்களை கொண்டு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். காலையிலேருந்து பள்ளி பிள்ளைகள், டீச்சர்ஸு, பொதுமக்கள் எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செய்யப்பட்டதுனால நிறைய பேர் இந்த மில்லட் இது என்ன இந்த வாசகங்கள்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்துச்சு. வயசானவங்க காலையிலேருந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும், இதனால எங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டிருக்கிறாங்க. இதால ஒரு பெரிய விழிப்புணர்வு இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் மதியம் ஒரு 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நாங்கள் சமையல் போட்டி மாதிரி சிறுதானியங்களை கொண்டு எப்படி சமைக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் நாங்கள் நடத்த போகிறோம். அதுக்கும் முழுக்க முழுக்க சத்துணவு பணியாளர்களை வச்சுதான் நாங்கள் செஞ்சிருக்கோம். அந்த வகையில் இந்த சத்துணவு பணியாளர்கள் சேலம் மாவட்டத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விருதுநகர் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் ஜெயமுருகன். பெயிண்டர் வேலை செய்து வரும் இவருக்கு மாதவி, முத்ரா என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இவர் 2 பெண் குழந்தைகள் இருந்ததால் அரசு வழங்கும் 50,000 உதவித்தொகை பெற கடந்த நவம்பர் மாதம் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அவருக்கு நிதியுதவி வழங்கப்படாததால் விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள ஊர்நல அலுவலர் முருகேஸ்வரியை அணுகி கேட்டார். அதற்கு முருகேஸ்வரி 3,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு பின்னர் 1,000 ரூபாய் பெற சம்மதித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஜெயமுருகன் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துவிட்டு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை முருகேஸ்வரியிடம் கொடுத்தபோது அவர் அந்த பணத்தை வாங்காமல் இளநிலை உதவியாளர் லதா வேணியிடம் கொடுக்குமாறு கூறியுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் லதா வேணியை கையும் களவுமாக பிடித்தனர். இதனை அடுத்து முருகேஸ்வரி மற்றும் லதா வேணியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சி நஞ்சப்பா ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பொது கழிப்பிடத்தில் துப்புரவு பணியை செய்ய வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் 4 பேரை கழிவறை உள்ளே இருக்கும் அறையில் தனியே தங்க வைத்து உள்ளனர். இந்த இளைஞர்கள் கடந்த 1 மாதமாக அங்கேயே தங்கி உணவு சமைத்து உண்டு பணி செய்து வருகின்றனர். இது தொடர்பாக ஒரு நபர் உள்ளே சென்று எடுத்த வீடியோ தற்பொழுது வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அறிந்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக அவர்களை வெளியேற்றியுள்ளனர். துர்நாற்றம் வீசும் கழிவறை உள்ளே இருக்கும் அறையில் தொழிலாளர்களை தங்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தென்காசி மாவட்டத்தில் உள்ள 53 அரசு மேல்நிலைப் பள்ளிகள், 41 அரசு உதவி பெறும் பள்ளிகள் என மொத்தம் 94 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி ICI அரசு மேல்நிலைப் பள்ளி கூட்டரங்கில் நடந்த இவ்விழாவில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கியதுடன் கலைஞரின் வீடு கட்டும் திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான ஆணைகளையும் வழங்கினார். சென்னை குரோம்பேட்டை அரசு பள்ளியில் நடைபெற்ற இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இதையடுத்து விலையில்லா மிதிவண்டியை பெற சென்ற மாணவர்கள் தங்கள் பள்ளியில் முறையான குடிநீர், கழிப்பறை வசதி இல்லை என அமைச்சரிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கழிப்பறை வசதிகள் குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் நேரில் ஆய்வு செய்தபோது பள்ளி திறந்து பல மணி நேரம் ஆகியும் கழிப்பறையில் பூட்டு போட்டு இருப்பதைக் கண்டு ஆசிரியர்களிடம் கண்டித்தார். மேலும் 2 நாட்களில் கழிப்பறையை சுத்தம் செய்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக மாற்றவில்லை என்றால் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு அமைச்சர் தாமோ அன்பரசன் அங்கிருந்து புறப்பட்டார். உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டி அரசு பள்ளியில் சுருளிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சுருளிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் ஜமுனா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய சிறப்பு சித்த மருத்துவர் சிராஜுதீன், ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் சிவாஜி மற்றும் தன்னார்வலர் அன்பு ராஜா, இந்திராணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை பற்றி தாய்மார்களுக்கு எடுத்து கூறினர். இதனைத் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தங்கள் கைக்குழந்தைகளுடன் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு இலவச தாய்ப்பால் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் எந்த வகையான காய்கறிகளை, பழங்களை உண்ண வேண்டும் என்பது குறித்த கண்காட்சியும் வைக்கப்பட்டிருந்தது. மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை அடிவாரம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றும் பணி நடைபெற்றது. அப்போது படிப்பாதையில் கடை வைத்திருக்கும் தங்கம்மாள் என்பவர் குறிப்பிட்ட இடம் தனக்கு சொந்தமானது என்றும், எனவே அதில் திருக்கோவில் நிர்வாகம் தலையிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் இருதரப்பினர் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது கடைகளை காலி செய்ய தங்கம்மாள் தரப்பினர் ஒத்துக்கொண்டனர். அதே நேரத்தில் கடைகளை காலி செய்தவுடன் திருக்கோவில் நிர்வாகம் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொள்வதாக அறிவித்தது. இதையடுத்து கடைகளை மட்டுமே காலி செய்வோம் என்றும், இடம் யாருக்கு சொந்தமானது என்பதை நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெறலாம் என தங்கம்மாள் தரப்பினர் தெரிவித்தனர். இதை திருக்கோவில் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. இதனை அடுத்து தங்கம்மாளின் பேரன் வசந்த் என்பவர் மலைக்கோவில் மண்டபத்தின் மீது ஏறி பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தீக்குளிக்க முயன்ற இளைஞரை போலீசார் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். பின்னர் இருதரப்பினருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காணவும் முடிவெடுக்கப்பட்டு கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருமங்கலம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த பாரத கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் இர்ஃபான். இவரிடம் தொலைபேசியில் ஒருவர் அழைத்து, உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்க உள்ளோம் என கூறி தங்களுடைய ஆதார் மற்றும் பான் கார்டு உள்ளிட்ட விவரங்களை அனுப்ப கூறியுள்ளார். இதையடுத்து இர்ஃபான் அனைத்து ஆவணங்களையும் அனுப்பியுள்ளார். அதன் பின்பு 3 லட்சம் ரூபாய் வேண்டும் என்றால் முதலில் டாக்குமெண்ட் சார்ஜ் கொடுக்க வேண்டும் என கூறியதை அடுத்து சிறிது சிறிதாக 56,000 ரூபாயை அந்த தொலைபேசி எண்ணுக்கு இர்ஃபான் அனுப்பியுள்ளார். இதையடுத்து சிறிது நேரத்தில் அந்த தொலைபேசி எண் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை தாமதமாக அறிந்த இர்ஃபான் ஆன்லைனில் மோசடி செய்த நபர் மீதும் அவரிடம் இருந்து பணத்தை மீட்டு தரக்கோரியும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார்.
ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து அரியலூர் அண்ணா சிலை அருகில் இடதுசாரிகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஊர்வலமாக வந்த கம்யூனிஸ்ட் கட்சியினரை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே போலீசார் கைது செய்ய முயற்சித்தனர். இதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து சிறிது தூரம் பேரணியாக செல்ல அனுமதித்த போலீசார் செந்துறை பிரிவு சாலை அருகே 15 பெண்கள் உள்ளிட்ட 50 பேரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். சென்னை போரூர் ஆற்காடு சாலையில் மணல் ஏற்றி வந்த லாரியை கனிமவளத்துறை அதிகாரிகள் மடக்கி சோதனை செய்தனர். அப்போது அதில் அளவுக்கு அதிகமாக மணல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த லாரியை அதிகாரிகள் போரூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மணல் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் தப்பி ஓடியதால் அங்கிருந்து மற்றொரு நபர் மூலமாக மணல் ஏற்றி வந்த லாரியை போரூர் போலீஸ் நிலைய காம்பவுண்ட் அருகே நிறுத்திவிட்டு சென்று உள்ளனர். இந்நிலையில் திடீரென இரவு பாரம் தாங்காமல் லாரி காம்பவுண்ட் சுவரின் மீது சாய்ந்தது. இதையடுத்து ராட்சத கிரேன் மூலம் போலீஸ் நிலைய காம்பவுண்ட் சுவரின் மீது கவிழ்ந்த லாரியை அப்புறப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பொன்னானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் வெங்கடேஷ் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மேற்கு பகுதி ஸ்டேட் பேங்க் காலனியில் வசிக்கும் தம்பதியினர் சரவணன் நிவேதிதா. நிறைமாத கர்ப்பிணியான நிவேதிதா முதல் பிரசவத்திற்காக சிவகாசியில் உள்ள தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மகப்பேறு பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிவேதிதாவிற்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சுமார் அரை மணி நேரத்தில் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்காத குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் தலைமை கண்காணிப்பாளர் பொன் வடிவை அவரது அறைக்குள் சென்று முற்றுகையிட்டு அவரிடம் நிவேதிதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட முறை குறித்தும் குழந்தை இறந்தது எப்படி என்பது பற்றியும் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசப்படுத்தி மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அப்போது இரவு நேர மருத்துவர்கள் இல்லாததால் சிசேரியன் செய்ய தாமதமாகி குழந்தை உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் போதிய மருத்துவர்களை நியமித்து முறையாக சிகிச்சையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து இடதுசாரி கட்சியினர் மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சிபிஐஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதையொட்டி சுமார் 300க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் உளுந்தூர்பேட்டை சென்னை சாலையில் உள்ள இந்தியன் வங்கி முன்பு மறியல் போராட்டம் நடத்த ஊர்வலமாக சென்றனர். அப்போது போராட்டக்காரர்கள் மணிக்கூடு திடல் பகுதியை கடக்கும் பொழுது போலீசார் அங்கு நின்று போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பின்னர் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அதே இடத்தில் தரையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் தனியார் உணவு டெலிவரி ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு 12 மணி அளவில் காமராஜர் சாலை வழியாக சென்று கொண்டிருந்த அவர் புட்டலாயம்மன் ஆலயம் எதிரில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையில் நடந்து சென்று உள்ளார். அப்பொழுது அவ்வழியாக வந்த ஆட்டோ விஜயகுமார் மீது மோதி உள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த விஜயகுமாருக்கு வாய் மற்றும் மூக்கில் ரத்தம் வந்ததை அடுத்து
ஆட்டோ ஓட்டுநர் அவரை கோவில் வாசலில் ஓரமாக வைத்துவிட்டு சென்று உள்ளார். இதில் இரவு முழுவதும் அதே இடத்தில் சுயநினைவு இன்றி இருந்ததன் காரணமாக விஜயகுமார் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறை உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து ஆட்டோ ஓட்டுநரையும் தேடி வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் சிலம்ப போட்டியுடன் வடசென்னை புத்தக திருவிழா தொடங்கப்பட்டு உள்ளது. இன்று முதல் 4ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 20 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு தலைப்புகளில் 2 லட்சம் புத்தகங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு உள்ளன. மேலும் பூமியின் தன்மையும் பூமியில் உள்ள கோள்களை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக அறிவியல் கோளரங்கமும் இடம்பெற்றுள்ளது. இந்த புத்தக கண்காட்சி வரும் சிறு குழந்தைகள் வரிசையாக உள்ளே சென்று ஆர்வத்துடன் பூமியின் கோள்களையும் செயல்பாடுகளையும் பார்த்து உற்சாகமடைந்தனர். இங்க புதுவண்ணாரப்பேட்டை பக்கத்துல டோல்கேட் ஆண்ட தங்க மாளிகையில புக் ஸ்டால் போட்டிருக்காங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு சொல்லவே நான் இங்க பார்க்கலான்ட்டு வந்தேன். நான் இப்போ என் சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்டமா நிறைய புக்ஸ் வெளியில நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன். எங்கேயும் எனக்கு கிடைக்கல. இங்க இருக்கும்னு சொல்லி இங்க வந்தேன். அதே மாதிரி இங்க நிறைய புக்கும் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி. அதோட இல்லாம கவிதை புக்கெல்லாம் அதிகமாகவும் கிடைக்குது. நிறைய கவிதைலாம் வெளியில அவ்வளவா இல்லை, இங்க நிறைய போட்டிருக்காங்க. தமிழ் நாவல்கள் பத்தி, புராண கதைகள், நம்மளோட தமிழ் நூல்கள், இந்த புறநானூறு, அகநானூறு, இதை பத்திலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதோட இங்க எழுதின ஆத்தர் சொல்லுவோம் எல்லாம் நல்லா இருக்கு. நிறைய புக் நான் வெளியில கேட்டது கிடைக்கல. பட் இங்க எல்லாமே மோஸ்ட்லி இருக்கு. மோஸ்ட்லி புக் இங்க நிறையவே கிடைக்குது. மோடியின் சர்வாதிகார தன்மை நீண்ட நாளுக்கு நீடிக்காது என்று ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அமைச்சர்கள் வரம்பு மீறி பேசுகிறார்கள் என்றும், மட்டமான பேச்சை ஒன்றிய அமைச்சர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பிரதமர் மோடிதான் என்றும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் வரம்பு மீறி பேசுகின்றார்கள். நேற்றைக்கு கூட அந்த தாக்கூர், அனுராக் தாக்கூர் என்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பார்த்து, தனது ஜாதியே என்னவென்று தெரியாத நீங்கள் இடஒதுக்கீடு, ஜாதி வழி கணக்கெடுப்பு என்பதை பற்றியெல்லாம் பேசுவது சரியில்லை என்று கேலி செய்கின்ற வகையில் அநாகரிகமாக பேசுகின்றார். இதைவிட மிகவும் மட்டமான வேலை என்னவென்று சொன்னால், நாட்டின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் இந்த மட்டமான மோசமான பேச்சினை அங்கீகரித்து எல்லோரும் இப்படி பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். நாட்டிலே கலவரத்தை ஒரு பிரதம அமைச்சரே தூண்டி விடுவது போல் பேசினால் அது என்ன நியாயம்? ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். தேனி மாவட்டம் ஏத்தகோவிலிருந்து ஆண்டிப்பட்டி நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து ஓட்டுநர் பாண்டியராஜ் பேருந்தை அதிவேகமாக ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து ஆண்டிப்பட்டி ரயில்வே கேட் அருகே வந்தபோது வேக தடையை கவனிக்காமல் பேருந்தை அதிவேகமாக இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வேக தடை மீது அதிவேகமாக ஏறி இறங்கியதால் பின்பகுதியில் அமர்ந்திருந்த பயணிகள் காயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் பேருந்தை நேராக ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு உள்ளே கொண்டு செல்லும்படி தகராறில் ஈடுபட்டனர். பின்னர் ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு ரத்த காயங்களுடன் இருந்த முதியவர் மேத்யூ மற்றும் மணிவேல் ஒரு சிறுவன் உட்பட 3 பேரும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டனர். திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டையில் நடைபெற்று வரும் பறவை பூங்கா பணிகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். தொடர்ந்து அல்லூரில் உள்ள பாரதி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவியர்கள் அமர்ந்து வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கலை அருந்தினர். இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தர பாண்டியன், பழனியாண்டி, இனிகோ இருதயராஜ், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்வம். இவர் திருப்பூர் வளர்மதி கூட்டுறவு பண்டக சாலையில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இவர் பணி ஓய்வு பெற இருந்ததால் திருப்பூர் பூங்கா சாலையில் உள்ள மண்டபத்தில் நேற்று மாலை ஓய்வு விழா நடைபெற்றது. விழாவில் பண்டக சாலை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே பணி ஓய்வு ஆணை பெற விஸ்வம் காங்கேயம் சாலையில் உள்ள திருப்பூர் மாவட்ட அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது அலுவலக படிக்கட்டு ஏறும்போது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பணி ஓய்வு ஆணை பெற சென்ற அரசு ஊழியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியினர் கனரா வங்கி முன்பு அமர முயன்றனர். அவர்களை காவல்துறையின் தடுத்து நிறுத்தி 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்து திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். ஈரோடு சஞ்சய் நகர் ராணி வீதியில் வசித்து வரும் ஹோமியோபதி மருத்துவர் ராணி சுப்ரியா என்பவர் கடந்த 30ஆம் தேதி தனது அண்ணனின் இல்ல பூப்பு நன்னீராட்டு விழாவிற்காக சென்னை சென்றுள்ளார். இந்நிலையில் ராணி சுப்ரியா வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செய்யும் செல்வி என்பவர் கிரில் கேட் உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து ராணி சுப்ரியாவிற்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் மூலம் இத்தகவல் ஈரோடு வீரப்பன் சத்திரம் போலீசாருக்கு தெரியவந்தது. பின்னர் போலீசார் அந்த வீட்டிற்கு சென்று தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 70 பவுன் நகை மற்றும் 50,000 ரொக்கம் பணம் காணாமல் போனது தெரியவந்துள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு கைகளில் கொடிகளை ஏந்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை இட்டவாறு பாபநாசம் தலைமை தபால் நிலையம் முன்பு அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தபால் நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரை கைது செய்த போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து சென்றனர். ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தலைமை தபால் நிலையம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தபால் நிலையத்தில் நுழைய முயன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். திருப்பூரில் தினசரி காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் மகாசபை கூட்டம் சங்கத்தின் தலைவர் தங்கமுத்து தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த தினசரி காய்கறி சந்தை புதுப்பிக்கப்படுவதால் அங்கு கடைகள் வைத்திருந்த உரிமையாளர்கள் கடைகளை காலி செய்த நிலையில் 4 ஆண்டு காலமாகியும் பணிகள் முழுமையாக நிறைவு பெறவில்லை என்றும் ஆகையால் மாநகராட்சி நிர்வாகம் விரைவில் பணிகளை முடித்து ஏற்கனவே வியாபாரம் செய்து வந்த சங்க உறுப்பினர்களுக்கு மாநகராட்சியே வாடகை நிர்ணயம் செய்து கடைகளை ஒதுக்கித் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மார்க்கெட் 1977 நவம்பர் 14ஆம் தேதி அங்கே இடநெடுக்கடியில் இருக்கிற காரணத்தினால் இப்போது கட்டப்பட்டு வருகிற தினசரி சந்தையில் புதிதாக கட்டி நமக்காக நம்மிடம் ஒப்படைத்தார்கள். அப்போது நகராட்சி நிர்வாகத்தினுடைய மாநில உள்துறை செயலாளர் தொல்லையால் அவர்களும் திருப்பூர் நகராட்சியுடைய ஸ்பெஷல் ஆபீசர் ஆதிமோல் அவர்களும் நமது சங்கத்தை அழைத்து பேசி வாடகை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் 1977 இந்த தேதி வரையில் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை 3 ஆண்டுக்கு ஒரு முறை நகராட்சி நிர்வாகம் நமது சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி ஏலம் விடுவதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு தொகையை செய்து ஒரு பாதுகாப்பாக இருந்து வந்தோம். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து விருதுநகர் தேசபந்து மைதானம் முன்பு உள்ள துணை அஞ்சலகம் முன்பு இடதுசாரிகள் கட்சிகள் சார்பாக மாநில குழு உறுப்பினர் பாலமுருகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்.
இந்தியன் வங்கியின் 118வது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. காரைக்குடி இந்தியன் வங்கி கிளை மற்றும் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் இணைந்து நடத்திய இந்த ரத்த தான முகாமில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர்.